ஸோ போலீஸை வந்து நீங்கள் அவ்வளோ ஈஸியாக அவங்க பொலிட்டிசைஸ் ஆயிட்டாங்கன்னு மட்டும் சொல்லி தப்பிக்க விடாதீங்க அவங்கள. இப்போ ஒன்றுமே இல்லைங்க, அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸ் அது என்ன ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் தானே. ஐ விட்னஸஸ் இருந்திருக்காங்க, ரெக்கார்டிங்ஸ் இருந்திருக்கு, டார்ச்சருக்கான அறிகுறிகள் இருக்கு. ஏன் அவ்வளோ லேட் ஆகுது? அப்படியே நிற்குது. இப்போ போலீஸ்க்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு நினச்சி பாருங்க. சொல்றான் யார் போலீஸ்காரன் ஏன் கூப்பிட்டா மக்களை? ரொம்ப அழகா சொல்வார். பல நேரங்கள்ல நமக்கு சொல்லப்படுறது என்னன்னா, உள்ளூர்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சி சொல்லிச்சு, எம்எல்ஏ சொன்னாரு, சிஎம் ஆபீஸ்ல இருந்து போன் வந்துச்சு. இப்படிலாம் கிடையாது. அவன் அளவுல அவங்க ஒரு அதிகாரத்தன்மையோட தான் இருக்காங்க. ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்லாம் நீங்க போய் பேசுனீங்கன்னா நமக்கே அம்பேத்கரை சொல்லி கொடுப்பாங்க, அப்படி பேசுவாங்க. ஸோ மேல இருக்கிறவங்க அவங்க எவ்வளவு ஒரு மோசமான ஒரு உடந்தையாக இருந்தாலுமே கூட மாட்ட போறவங்கலாம் கீழே இருக்கிறவங்க தான். ஸோ அதுல ஒரு ஹைரார்கி, அதுல யார் அடிபடுவாங்க, யார் உதப்படுவாங்க, அவங்க சாதி வர்க்கம் என்ன, இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கலாம். நம்ம லாயர்ஸ் கூட்டு வந்து பேசுறதெல்லாம் அவன் பயங்கரமான ஒரு நீதித்துறையை அவங்க தங்களுக்கான ஒரு கட்டுப்படுத்துற விஷயமாவும் பார்க்குறாங்க. கோர்ட்ல போய் நீ வாங்கிட்டு வந்துடுவ, நீ ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுவ, நீ ஆர்டர் வாங்கிட்டு வருது என்னமோ நம்ம இல்லீகலா ஏதோ செய்யற மாதிரி சொல்லுவாங்க. பஞ்சமி நில போராட்டங்கள்லாம் வந்த போது தொடர்ந்து 90s நடந்துச்சு. தலித் அமைப்புகள் அவ்வளோ பேர் அங்க எங்க எவ்வளோ போலீஸ் வன்முறை நடந்துச்சு அதை எதிர்த்து. ஸோ அரசாங்கம் ரொம்ப தெளிவா இருக்குது. போலீஸ் பவருங்கிறது கவர்னன்ஸ்க்கு அவசியம், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அவசியம். அது அவங்க அளவுல ஒரு பவரா இருந்தா தான் அது இவங்களுக்கு வேலை செய்யும். அது ஒரு ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ்ட் ரிலேட்டிவ்லி அட்டானமஸ் பவர் ஸ்ட்ரக்சரா தான் போலீஸ் இருக்குது. நீங்க போலீஸை நம்ம அப்படி வந்து நல்லவன் கெட்டவன்லாம் கிடையாது. அது ஃபோர்ஸ், அவங்க ஒரு ஃபோர்ஸாக தான் பார்க்க முடியும். நல்லவங்க எங்கேயாவது இருந்தாங்கன்னா அந்த கேஸுக்கு நமக்கு உதவலாம் அறகுறையா. பட் ஓவரால் ஸ்டேட்டை நீங்கள் எடுத்துக்கும் போது அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பிரிட்டிஷ் கொடுத்தது. பட் இந்த ஸ்டேட்டை வந்து யாருடைய நலனை பிரதிபலிக்கிறதுன்னு ஒரு கேள்வி எப்போதுமே. யாருக்காக ஆட்சி செய்கிறவங்க இருக்கிறாங்க? ஒன்று தங்களே வளர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பக்கம் நம்ம எல்லாருக்குமே. அது சாதாரணமாக நம்ம ரோட்ல யார்ட்டையா பேசினா கூட சொல்லுவான், அவன் வயிறு வளர்த்துக்க தான் பார்ப்பான், அவன் கட்சிக்கு சொத்து சேர்க்க தான் பார்ப்பான். நம்ம ஆட்டோ ரிக்ஷா டிரைவர்ஸ்லேருந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு வரைக்கும் எல்லாம் இந்த கருத்தை சொல்லுவாங்க. நமக்கு பொதுவாக சொல்லுவாங்க. யாருக்குமே அரசியல்வாதிகள் மேலதிக நம்பிக்கையெல்லாம் இல்லை. ஆனால் எல்லாரும் ஓட்டு போடுவோம், எல்லாரும் ஏதோ ஒரு கட்சியை தேர்ந்தெடுப்போம். நமக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை, நமக்காக ஏதாவது செய்வாங்கலாம் நம்ம நினைக்கல. ஒருவேளை மக்கள் வந்து வேற பகுதிகளில் நினைக்கிறாங்களோன்னு. சென்னையை பொறுத்த வரைக்கும் பெருசா அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம்லாம் நமக்கு இல்லை நம்முடைய ஆளும் வர்க்கத்தின் மீது. எல்லாம் ஃப்ராடு மேடம். ஸோ இந்த சிஸ்டம் வந்து யாருக்காக இருக்குன்னு நம்ம யோசிக்கும் போது ரொம்ப ஈஸியா இடதுசாரிகள் சொல்லிடுறாங்க, இது முதலாளிகளுக்காக இருக்கு, நிலச்சுவாந்தார்களுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா நம்ம கொஞ்சம் அதை காம்ப்ளிகேட் பண்ணியும் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்காக இருக்கு கண்டிப்பா, அவங்களுக்காகலாம் இல்லாமல்லாம் இல்லை. அவங்களுடைய நலன் தான் நாட்டு நலன்னு சொல்லப்படுது. அது பாலகோபால் ரொம்ப விளாவரியா சொல்லுவார். எப்படி ஆந்திராவில் அது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு, இவங்களுடைய நலன் எப்படி ஆந்திர மக்களுடைய நலன் ஆச்சு. இங்க வரக்கூடிய அரசியல் கட்சிகள், தெலுங்கு தேசமா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், அவங்க முட்டி மோதி அதுல என்ன சாதிய பூசல் நடந்துச்சு. ஒன்று ரெட்டி பார்ட்டி, ஒன்று கம்மா பார்ட்டின்னு வரும். இவங்க இது ஒரு பெரிய சாதி, அது ஒரு பெரிய சாதி, ஒரு சாதிய மோதலாகவும் அது வந்து இருந்துச்சு. அதே நேரம் முதலாளிகளுடைய கட்சியா காங்கிரஸ் இருக்கிற ஒரு காலகட்டத்துல உள்ளூர்ல இருக்கக்கூடிய இந்த நிலச்சுவாந்தார்கள், சொத்துடையவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய கட்சியா எப்படி தெலுங்கு தேசம் முன்னிறுத்தப்பட்டுச்சு. இது மாதிரி நம்ம விளக்கிட்டு போகலாம். அது ரொம்ப சிறப்பா நம்ம விளக்கிட்டு புரிஞ்சுக்கலாம். அது நல்லா தெரியுது. அரசு கட்சிகள் இவங்களுக்குள்ள உறவு நமக்கு நல்லாவே வந்து தெரியுது. தமிழ்நாட்டில் நம்ம அந்த மாதிரி நிறைய துல்லியமா செஞ்சிருக்கணும். நம்ம ஆனா யாருக்கு திமுக ஆதரவா நின்று இருக்குது? இது முக்கியமான கேள்வி. அவங்கள வந்து நம்ம குறை சொல்வதற்காக இல்லை, ஒரு அனாலிசிஸ் நமக்கு அவசியம். அதனாலதான் நம்ம திராவிட இயக்கம்னு வரும்போது அதை எப்படி பார்க்கலாம். ஒரு பக்கம் அதனுடைய சமூக நீதியை நம்ம சீரியஸா எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அதுல வந்து அவங்க பொய் சொன்னாங்க ஆரம்பத்துல இருந்தெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அவங்க எப்படி ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னால எவ்வளவு வேலை செஞ்சாங்க இந்த சமுதாயத்தை ஒப்பீட்டளவுல ஜனநாயகப்படுத்த. அவங்களுடைய வேலைகள் என்னவாலாம் இருந்துச்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். மக்கள் கிட்ட போய் செய்திகளை கொண்டு போய் சேர்க்கறதா இருக்கட்டும், உலக அரசியலை அறிமுகப்படுத்துறதாக இருக்கட்டும், இந்த கடவுள் மறுப்பு கொள்கையாக இருக்கட்டும், அது ரொம்ப அவங்க நுணுக்கி பேசாட்டியும் கூட சாதி தப்புன்னு சொன்னதாக இருக்கட்டும், இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கல்வி சார் செயல்பாடுகளை அவங்க ஆட்சிக்கு வர வரைக்கும் செஞ்சாங்க. வேற வேற இடங்கள்ல போயிட்டு அதை செஞ்சுட்டு இருந்தாங்க. பரப்புரை செஞ்சாங்க, சாதாரண மக்களை இயக்கத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. மறந்துடாதீங்க, ஏகப்பட்ட தலித்துகள் திமுகல இருந்திருக்கிறாங்க. வட சென்னையே உங்களுக்கு தெரியும், வட சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒண்ணு கம்யூனிஸ்ட் கட்சி இல்லாட்டி திமுக தான், அல்லது மாறி மாறி இருப்பாங்க ரெண்டு கட்சிகள்லையும். ஸோ அப்படி ஒரு பின்னணியில ஒரு ரிலேட்டிவ்லி டெமோக்ராட்டிக் மூவ்மெண்ட்டாக தான் அது இருந்திருக்குது. அப்புறம் அதுல வந்து ஒரு பாப்புலிஸ்ட் தன்மை வரும். அந்த தமிழ் தேசியம் பேசுறது, பாய் பேச்சு வீரம், அதெல்லாம் அடுத்த லெவல்ல போய் நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வராங்க 67, அப்புறம் 71, எம்ஜிஆர் ஆட்சி வர வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டிபேட்ஸ்ல எல்லாம் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாங்க கவனமா. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய ஃபெடரலிசமாக இருக்கட்டும்,
ஹரிஜன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கான பணிகளா இருக்கு, எல்லாத்தையுமே பேசியிருக்கிறாங்க, வேலை செஞ்சிருக்கிறாங்க, போறாங்க, அது மாதிரி எல்லாம் இருக்குது. பட் அது ஒரு பக்கம் வந்து நடக்குது. ஆனா ஒரு கட்சியினுடைய கொள்கையை வேற எப்படியெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்டேட் தானே அது, அட் எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் கவர்மெண்ட் இல்ல. நம்ம இங்க கவர்மெண்ட்டையும் ஸ்டேட்டையும் கொஞ்சம் வேறுபடுத்தியும் பார்க்கணும் நாம. அது ரொம்பவும் முக்கியம். அது நமக்கு மார்க்சியத்துல பால பாடம் அது. இன்னைக்கு அதெல்லாம் மறந்தே போயிட்டாங்க எல்லாரும். இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி பயன்படுத்துறாங்க இந்த சொற்களை. கவர்மெண்ட்டுங்கிறது வந்து அன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது ஒரு கட்சி பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடும். ஆனா உங்க எல்லாருக்கும் தெரியும், கான்ஸ்டியூஷன்ல கட்சியை பத்தி எதுவுமே கிடையாது, மெஜாரிட்டின்னு தான் இருக்கும். கட்சி பத்தி எதுவுமே கிடையாது கான்ஸ்டியூஷன்ல. ஸோ இது வந்து நம்ம ஏற்படுத்திக்கிட்ட ஒரு சமூக அரசியல் ஏற்பாடு. ஸோ பேசிக்கலி ஒரு கவர்மெண்ட்னா டிஎம்கே கவர்மெண்ட். பட் டிஎம்கே கவர்மெண்ட் இஸ் நாட் த ஸ்டேட். ஸ்டேட்டுங்கிறது இந்திய அரசு மட்டும்தான். இந்த இந்திய அரசினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய வேறு பல நிறுவனங்கள். மாநில அரசும் ஒரு ஸ்டேட். இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் மாநில அரசு கிடையாது. மாநில அரசுக்குன்னு சில வரையறைகள் இருக்கு, மத்திய அரசோட அதுக்கு சில உறவு நிலைகள் இருக்கு. இது வந்து தகர்க்கவே முடியாது நிலைநிறுத்தப்பட்ட வடிவம். இதுல மாற்றங்கள் கேட்கலாம், ஆனா இந்த வடிவம் கொடுக்கப்பட்டது. இது ஸ்டேட். அது உள்ளார வந்து உட்கார்றவங்க கவர்மெண்ட். இது ரொம்ப முக்கியமான வித்தியாசம். நம்ம இப்போ திமுகவை விமர்சனப்படுத்துற போது ஒரு அரசாங்கமாக, தமிழ்ல அரசாங்கம் அரசுன்னு நம்ம பயன்படுத்துறோம். அரசாங்கமாக அதனால என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியறது இல்ல. ஒரு அரசாக இருந்து அது என்ன செய்யுது, இந்த டென்ஷன் எப்போதுமே இருந்துட்டு இருக்கும். ஒரு லோக்கல் கவர்மெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா, உள்ளூர் நம்ம மாநில அரசுல அது எப்போதுமே இருக்கும். அரசுங்கிற வகையில அதுக்கு வந்து சில நியதிகள் இருக்கு. இதுதான் வந்து உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லை கோடுகள், வரையறைகள். நீ இதை டாக்ஸ் பண்ணலாம், நீ எதை பண்ணலாம், உனக்கு இந்த மாதிரி போலீஸ் படை இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். இது அரசு. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். இந்த அமைப்பு இருக்குல்ல, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தொடர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு, அது வந்து ஒரு அரசாங்கத்திற்கு எல்லா நேரமும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு அது தன்னளவுல ஒரு பவர் ஸ்ட்ரக்சரா மாறக்கூடிய பாசிபிலிட்டிஸும் இருக்கு. பாலகோபால் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை எழுதுறாரு, வை அண்ட் ஹூ டு த போலீஸ் கில் அப்படின்னு. யார் கொல்றான், யார் போலீஸ்காரன் ஏன் கொல்றான் மக்களை. ரொம்ப அழகா சொல்வார். பல நேரங்கள்ல நமக்கு சொல்லப்படுறது என்னன்னா, உள்ளூர்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சி சொல்லுச்சு, எம்எல்ஏ சொன்னாரு, சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சு. அப்படிலாம் கிடையாது. அவன் அளவில் அவன் ஒரு அதிகாரத்தன்மையோட தான் இருக்கிறான். அவன் அளவில் அவன் செயல்படுறான். ஏன்னா அவன் நினச்சிட்டு இருக்கிறான் இந்த நாட்டினுடைய தலைவிதி அவன் கையில தான் இருக்கிறான்னு அவன் நினச்சிட்டு இருக்கிறான். ரெண்டாவது, இந்த உள்ளூர் சட்ட விவகாரம் வருது இல்லை, சட்டம் ஒழுங்கு. அந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது தன்னுடைய பிரதான கொள்கைன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறதுனால அதை வந்து எதிர்ப்பதாக நினைக்கக்கூடிய யாரையும் அடிச்சு கொள்ள அவன் தயங்க மாட்டான். அதுக்கான காரண காரியங்களும் உங்களுக்கு விவரிச்சு சொல்லுவான் போய் கேட்டீங்கன்னா. ஸோ போலீஸை வந்து நீங்க அவ்வளோ ஈஸியா அவங்க பொலிட்டிசைஸ் ஆயிட்டாங்கன்னு மட்டும் சொல்லி தப்பிக்க விடாதீங்க அவங்கள. அந்த அந்த நிறுவனம் வந்து அதன் அளவில் அது எப்படி வந்து ஒரு பவர் ஸ்ட்ரக்சரா இன்னைக்கு இருக்குங்கிறது நீங்க கேட்டீங்கல்ல காலையில, ஏன் அவங்க வந்து இந்த மாதிரிலாம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஒண்ணுமே இல்லைங்க, அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸ், அது அது என்ன ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் தானே. ஐ விட்னஸஸ் இருந்திருக்கிறாங்க, ரெக்கார்டிங்ஸ் இருந்திருக்கு, டார்ச்சருக்கான அறிகுறிகள் இருந்திருக்கு. ஏன் அவ்வளோ லேட் ஆகுது ப்ராசிக்யூட் பண்ண? ஒண்ணுமே பண்ண முடியலையே, அப்படியே தானே இருக்குது. நவர்ல இல்ல ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸ் அப்படியே நிக்குது, ஸ்டாசிஸ் அப்படியே நிக்குது. ஒரு ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் ஏன் அப்படி நிக்குது? இப்போ போலீஸ்க்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அவங்க அவங்க அஃப்கோர்ஸ் அரசாங்கத்தை அவங்க வந்து பிளாக்மெயில் பண்ணலாம், ஏய் இதை காட்டி கொடுத்துருவேன்னு பண்ணலாம். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இங்க ஆளக்கூடிய எல்லாருக்கும் தேவைப்படுது. இந்த ஸ்ட்ரக்சர் இல்லாம அவங்களால ஆள முடியாது. இதுதான் வந்து அவங்களுடைய ஒரு ஒரு மனிதத்தன்மையற்ற ஒரு முகம். போலீஸ்க்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. நீங்க அவங்கள மனுஷனா நினைக்கிறீங்களா, கெட்டவனா நினைக்கிறீங்களா, அதை பத்தி எல்லாம் அவங்க சுத்தமா கவலையே பட மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் லா ஆர்டர், சட்டம் ஒழுங்கு, இந்த ரவுடி எலிமெண்ட்ஸை கட்டுப்பாடுல வச்சுக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச வார்த்தை ரவுடி எலிமெண்ட்ஸ். அதனாலதான் அவங்களுக்கு இந்த குண்டாஸ் ஆக்டோ இதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா வரவேற்கிற சட்டம். லோக்கலா அதை பயன்படுத்தலாம்ல. யூஏபி எல்லாம் அவ்வளோ ஈஸியில டகால்னு அவங்க போடுறது இல்லை. பட் இது குண்டாஸ் ஆக்ட் இஸ் ஆஸ் பேட். நமக்கு தெரியும் அது எவ்வளோ மோசமான சட்டம்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். ஸோ ஒரு லோக்கல் பவர் ஸ்ட்ரக்சரா, ஒரு பவர் ஸ்ட்ரக்சரா இருக்காங்க போலீஸ் வந்து. அரசாங்கம் சொல்றதை கேட்டு நடந்துக்கிறாங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க சொல்றதை கேட்டு நடந்துக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அவர்கள் தம்மளவில் ஒரு பயங்கரமான பவர் ஸ்ட்ரக்சர். அந்த பவர் ஸ்ட்ரக்சர் ஒட்டுமொத்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டமுக்கும் பொருந்தும். அதை ஒரு விசாரணையிலேருந்து தொடங்கி அது சார்ஜ் ஷீட் போட்டு அதை அரெஸ்ட் பண்ணி அது மேல் கோர்ட்டு கீழ் கோர்ட்டுன்னு போற அந்த என்டையர் சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டம் எல்லாம் ஒவ்வொன்றும் அதன் அளவுல ஒரு சாம்ராஜ்யம் தான். அது வெறும் ஒரு ஒரு அரசியல் கட்சி சொல்றதை கேட்டு மட்டும் நடத்தப்படக்கூடிய சாம்ராஜ்யம் இல்லை. அவர்கள் எங்களை யாரு நீங்க கேட்கறதுங்கிற அளவுல ஒரு பயங்கர, மெட்ராஸ் மொழி சொன்னா தென்னாவட்டா இருக்கிற ஒரு குரூப் வந்து அவங்க.
நீங்க என்ன பண்ண முடியும் அவங்கள பகைச்சிட்டு? ரொம்ப கஷ்டம். எல்லாருக்குமே தெரியும் செயல்பாடுல. ஆனா அவங்கள கேள்வி கேட்கும்போது தான் அவங்க பயங்கரமா ஃபெரோஷியஸா திரும்ப அடிக்க வராங்க. அல்லது பம்மி அமைதியாக்கிடுறாங்க. ஜெயராஜ் பென்னிக்ஸ் கேஸ்ல எதுவுமே நடக்க விடாதபடி ஆக்கிடுறாங்க. ஏன்னா எதிர்வினை செலுத்த முடியாது அதுல. ஏன்னா அது ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் ஆஃப் டார்ச்சர் அது. அதனால அதுல அப்படியே அமைதியாடுறாங்க. ஸோ இந்த போலீஸுடைய ரோல், அவங்க ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பேசுறதே கிடையாது போதுமான அளவுக்கு. எவ்வளவோ போலீஸ் ரிஃபார்ம்ஸ் பேசப்பட்டிருக்கு. எதையுமே அவங்க வந்து உள்வாங்கி அதை செயல்படுத்துறதுல அவ்வளவு காலதாமதம், சுணக்கம். இதுல இன்னொன்னு என்னன்னா, அதுல ஒரு ஹைரார்கி. ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்லாம் நீங்க போய் பேசுனீங்கன்னா நமக்கே அம்பேத்கரை சொல்லி கொடுப்பாங்க. அப்படி பேசுவாங்க வந்து. பயங்கர சொபிஸ்டிகேட்டட்ல ஐபிஎஸ் படிச்சிருக்கிறாங்கல்ல, அப்படி பேசுவாங்க. ஆச்சா பூச்சான்னு இங்கிலீஷ்ல நம்மகிட்ட. அடுத்த லெவலுக்கு வாங்க, டிஎஸ்பி கொஞ்சம் பேசுவாங்க. ஆனா மொட்டத்தனம் இருக்கும். ஏன்றுவாங்க ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல வந்து. கீழே கேட்கவே வேணாம், மட்டும்தான். கரெக்டா? இது எல்லாரும் அனுபவத்திலேயே நம்ம பார்க்குற விஷயம். ஹை பிளஸ் அப்புறம் சொபிஸ்டிகேட்டட் டாக் வந்து. இது இந்த ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா இது ஒரு ஏறு வரிசை. ஸோ மேல இருக்கிறவங்க அவங்க எவ்வளவு ஒரு மோசமான ஒரு இதுக்கு உடந்தையா இருந்தாலுமே கூட மாட்ட போறவங்கலாம் கீழே இருக்கிறவங்க தான். அதனாலதான் வாச்சாத்தி வழக்கு அவ்வளவு முக்கியமானது. மேல இருக்கிறவங்கள அந்த குமர ஒருவர் பிடிச்சு நிறுத்தினாரு. உங்களுடைய பர்மிஷன் இல்லாம இது எதுவுமே நடந்திருக்காதுன்னாரு அவர். வாய்ப்பே கிடையாது, நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கிறாரு. இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், அதுல 254 பேர்ல அவங்களே கணிசமான எண்ணிக்கை, 35 36. அது மிகப்பெரிய ஜட்ஜ்மெண்ட். அது கமாண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம சொல்றோம்ல, மேல இருக்கிறவங்க சொல்லிதானே இது நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க மாட்டவே மாட்டாங்க. அவங்கள பிடிச்சி நிறுத்தின ஜட்ஜ்மெண்ட் இது வந்து. ஸோ அதுல ஒரு ஹைரார்கி. அதுல யார் அடிபடுவாங்க, யார் உதப்படுவாங்க, அவங்க சாதி வர்க்கம் என்ன, இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் போலீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. அவங்க வந்து அந்த ஆங்கிலத்துல சொல்றோம்ல இம்பியூனிட்டி, கேள்வி கேட்க முடியாதபடிக்கு தங்களை வச்சிருக்கிறாங்க. அவங்க கேள்வி கேட்டாலும் எதுவும் செய்ய முடியாதபடிக்கு தங்களை வச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்ட்ரக்சருக்கு எதிராக தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் பேசுறோம். இந்த ஸ்ட்ரக்சருக்கு எதிராக தான் ஐபிசியை கோட் பண்றோம், ப்ரொசீஜரை கோட் பண்றோம். அவங்க எங்க வந்து நீங்க சாதாரணமா இப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த கான்ஸ்டியூஷன் படி தானே நீங்க நடக்கணும்னு நான் சொன்னேன்ல, இந்த போலீஸ் ஆஃபீஸ். அந்த அடுத்த வரி என்ன சொன்னார்னா, வர வர நான் பார்த்துட்டே இருக்கோம், நாங்களும் வந்து எல்லாரும் ஆனா ஊன்னா இந்த லாயர்ஸையும் நீதித்துறையும் பிடிச்சிட்டு வந்து போலீஸை மிரட்டுறீங்க. ஸோ அவன் நீதித்துறையை பகையாளியா பார்க்குறான் ஒரு சில நேரங்கள்ல கை கோத்துக்கிறாங்க. அது சுச்சுவேஷனை பொறுத்து இருக்குது. ஆனா அவங்களுக்கு இந்த ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ், நம்ம லாயர்ஸை கூட்டு வந்து பேசுறதெல்லாம் அவன் பயங்கரமான ஒரு பிரச்சனையா வந்து பார்க்கறதையும் நம்ம பார்க்கிறோம் வந்து. ஸோ நீதித்துறையை அவங்க தங்களுக்கான ஒரு கட்டுப்படுத்துற விஷயமாவும் பார்க்குறாங்க. கோர்ட்ல போய் நீ வாங்கிட்டு வந்துடுவ, நீ ஆர்டர் வாங்கிட்டு வருது என்னமோ நம்ம இல்லீகலா ஏதோ செய்யற மாதிரி சொல்லுவாங்க. போலீஸ் தான் ரொம்ப நேர்மையா ஏதோ செய்யறாங்க. இல்ல தோழர், அவங்க பேசுற தோனி நேர்மையா அவங்க செய்யறாங்க. பர்சனல் ஈகோ தான், ஆனா அது அவங்க நேர்மையா செய்யறாங்க. நம்ம ஏதோ தப்பு செஞ்சு கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அது அவங்களுடைய மொழியே அப்படிதான் இருக்கும். நீங்க அதெல்லாம் ரொம்ப வாட்ச் பண்ணணும். எப்படி போலீஸோடைய பவருங்கிறது ஒரு போலீஸ் ஸ்டேட்டா இருக்க வேணாம், போலீஸ் பவருங்கிறது எவ்வளவு ஸ்ட்ராங்கான விஷயமா தொடர்ந்து இருக்குது. அவங்க இதுக்கு மேல ஒரு கட்டத்துக்கு போலன்னா வேற லெவல்ல இங்க வேற அதிகாரங்கள் இருக்கு. ஒண்ணு செக்மேட் பண்ணுதே ஒழிய எதுவும் ஒளிந்தபாடு கிடையாது. இவங்களை செக்மேட் பண்ண யாராவது இருப்பாங்கல்ல, ஒரு எம்எல்ஏ இருப்பான், அவனை செக்மேட் பண்ண இன்னொருத்தவன் இருப்பான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த அதிகார தணிக்கை நடக்குதே ஒழிய இந்த அதிகாரத்தெல்லாம் நம்ம கேள்வி கேட்டெல்லாம் தணிக்கை செய்யவே முடியல. அப்படியே எவ்வளவோ ரிஃபார்ம்ஸ் பேசப்பட்டாலும் எதுவுமே வந்து நடைமுறையில இல்லை. ஒன்றும் இல்லை, இந்த 6 மணிக்கு மேலே போலீஸ் ஸ்டேஷனை பெண்களை வச்சு கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறது எவ்வளோ ஈஸியா உடைக்கப்படுது. எவ்வளவு ஈஸியா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாருங்க. அவ்வளவு ஈஸி. நாங்க சைதாப்பேட்டில் உள்ள இருக்கக்கூடிய அந்த ரிமாண்டுக்கே அவ்வளவு பெண்கள் சாயங்காலம் நான் பார்த்துருக்கிறேன். 6 மணிலாம் ஆயிடுச்சு எப்பவுமே. ஸோ சாதாரணமான ஒரு விஷயத்த கூட அவங்க உள்வாங்கிக்க தயாராகல. அதை என்ஃபோர்ஸ் பண்ணவும் முடியல கோர்ட்ஸ்னால. அப்படிலாம் இல்லை தோழர், நீங்க ஆந்திரா போலீஸை பத்தி போய் கேளுங்க. அப்படிலாம் நம்ம பிரிச்சே பார்க்க முடியாது. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கேரளா அவங்க மட்டும் என்ன வாழ்ந்தாங்க? கேரளா போலீஸ் ஆர் ஈக்குவலி பேட். அந்த வயலன்ஸ் எல்லாம் பேசப்படுறது கிடையாது கம்யூனிஸ்ட் ஸ்டேட்டா இருக்கிறதுனால. இப்போ தொடர்ந்து பின்னாரி விஜயன் கவர்மெண்ட் வந்து எவ்வளவு சிவில் ரைட்ஸ் இஷ்யூல பேக் அடிச்சிருக்கிறாங்க. அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது வந்து. இதை ஸ்ட்ரக்சரா பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரக்சரா பார்க்கும்பொழுது யூபியா இருந்தாலும் சரி, அது லார்ஜ்லி அக்ரேரியன் ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் போலீஸுங்கிறதுக்கான அந்த வளர்ச்சி வந்து ஜனநாயக இந்தியாவில் கூடுமான அளவுக்கு பெருகிட்டே தான் போயிருக்கே ஒழிய குறைந்த பாடு இல்லை.
அதுக்கு 2 காரணம். ஒண்ணு வந்து ஆளும் கட்சிகளுக்கு வந்து அவங்க தேவைப்படுறாங்க. அது ஒரு சாதாரண காரணம். இன்னொரு காரணம், இந்த இந்த இருக்கக்கூடிய அரசியல் ஜனநாயகத்தினால மக்களுடைய கோரிக்கைகளையும் போராட்டங்களையும் எதிர்கொள்ள போலீஸ் தேவை அவங்களுக்கு. நம்ம கொடுக்குற ப்ரெஷர்ல தான் பல விஷயங்கள் நடக்குது. அந்த ப்ரெஷரை சமாளிக்க முடியாத போது போலீஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க இதையே எடுத்துக்கோங்க. இந்த போராட்டமே கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ் போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அவங்க ரொம்ப கேவலமா அந்த ஃப்ரீ லஞ்ச் அனௌன்ஸ் பண்ணாங்க வந்து ஒரு பக்கம். அது ப்ரெஷர்னால தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது அவ்வளோ கேவலமா மக்களை நினைக்கிறதுனால அது தசு புசுன்னு ஒண்ணுமே அதுக்கு இது இல்லாம போயிடுச்சு. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க? அடிக்கிறாங்க, தூக்கிட்டு போறாங்க. அரசு வந்து இந்த மக்கள் போராட்டங்களை பல நிலைகள்ல கையாளும். ஒரு பக்கம் கொடுக்குற மாதிரி ஏதாவது கொடுக்க பார்க்கும், அதை கூட இவங்களால ஒழுங்கா செய்ய முடியல. இன்னொரு பக்கம் உதைக்கும். ஸோ இந்த போலீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது வந்து உங்களுக்கு அந்த ஓவரால் கவர்னன்ஸ்ல அதுக்கு மிகப்பெரிய ரோல் இருக்கு இன்னைக்கு வந்து. எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் அது வளர்ச்சி குன்றிய வளர்ச்சி இல்லாம அது இல்லாம மக்களுடைய கோரிக்கைகளை இவங்களால எதிர்கொள்ள. ஏன்னா எந்த கோரிக்கையும் முழுசா ஃபுல்ஃபில் பண்ண முடியாத அவங்கனால. ஒரு எல்லை வரைக்கும் ஏத்துக்குவாங்க, அல்லது ஏத்துக்காம போவாங்க, அல்லது ஒண்ணும் இல்லாம ஆக்குவாங்க. ஆனா ஏதோ ஒரு வகையில முகம் கொடுக்கணும்ல. அது அது முகம் கொடுக்கறது இவ்வளவுனா, அடிச்சு திருத்த ஒண்ணுமில்லாம ஆக்குறது இன்னொரு பகுதி. ரெண்டையும் சேர்த்து தான் அவங்க செய்வாங்க. தனியா செய்யவே மாட்டாங்க வந்து எப்போதுமே. அது நீங்க எல்லா கேஸ்லயும் பார்க்கலாம். இந்த பஞ்சமி நில போராட்டங்கள்லாம் வந்த போது தொடர்ந்து 90ஸ்ல நடந்துச்சு. தலித் அமைப்புகள் அவ்வளோ பேர் அங்க எங்க எவ்வளோ போலீஸ் வன்முறை நடந்துச்சு அதை எதிர்த்து. தலித்துகளை பொறுத்த மட்டும் எதுவுமே கொடுக்காம அடிதடி. மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது கொஞ்சம் கொடுத்துட்டு அடிதடி. அது நீங்க பார்க்கலாம். எப்போ எங்கேயாவது கொடுக்கப்படும்னா எலெக்ஷன் டைம்ல ஏதாவது ஒன்று அறிவிப்பு செய்யப்படும், அவ்வளவுதான். ஸோ அரசாங்கம் ரொம்ப தெளிவா இருக்குது. போலீஸ் பவருங்கிறது கவர்னன்ஸ்க்கு அவசியம், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அவசியம். அது அவங்க அளவுல ஒரு பவரா இருந்தால் தான் அது இவங்களுக்கு வேலை செய்யும். இவங்களுடைய பேச்சை மட்டும் கேட்டிருந்தா கூட அதுக்கு அவ்வளோ பவர் இருக்காது. அது ஒரு ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ்ட் ரெலட்டிவ்லி அட்டானமஸ் பவர் ஸ்ட்ரக்சர். ஃபுல்லி அட்டானமஸ் இல்லை, ரெலட்டிவ்லி அட்டானமஸ் பவர் ஸ்ட்ரக்சராக தான் போலீஸ் இருக்குது இன்னைக்கு நம்ம மத்தியில். ஸோ அதை நம்ம அந்த போலீஸினுடைய தன்மையை நம்ம நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. அது அவ்வளோ சிம்பிளான விஷயம் இல்லை. அதுவும் இன்னைக்கு ஆதித்யநாத் வந்து எப்படி அவனால சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்துட்டு புல்டோஸ் பண்ண முடியுது? உள்ளூர் போலீஸ்காரன் தானே பண்றான். எப்படி முடியுது அவனால? திரும்ப திரும்ப சொல்றாங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுங்கிறாங்க. என்ஃபோர்ஸே பண்ண முடியல சுப்ரீம் கோர்ட்னால. ஸோ அந்த பவர் ஸ்ட்ரக்சருங்கிற தன்மையை நம்ம நிறைய புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. பாலகோபால் வந்து ஆந்திராவுடைய ரொம்ப ரொம்ப நுணுக்கமா ஆராய்ச்சி நமக்கு சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு நம்ம அப்படி ஆராய்ச்சி செய்யணும். நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அதுல ஒரு சின்ன பகுதியா இருக்கலாம். பட் அது ஆராய்ச்சி நிறைய செய்யணும். போலீஸோட நிலைப்பாடு என்னவா இருந்திருக்கு, எங்க பண்ணியிருக்கிறாங்க, யார் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கும் அந்த ஏரியாவுக்கும் உள்ள உறவு என்னவாக இருந்திருக்குது. அது நம்ம நிறைய அவர் ஆக்சுவலா நேம் பண்ணுவார் டிஜிபிஸ் எல்லாம். இவன் இப்படி அவன் அப்படின்னு ஆக்சுவல் பேர் சொல்லியே தான் சொல்வார். வியாஸ்னு ஒருத்தர் இருந்தான், அப்புறம் இங்க ஒருத்தர் போட்டானுங்களே இப்போ இந்த அது கமிஷனுக்கு இந்த கர்கு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அவன்லாம் எப்படி நியாயமா என்ன ஜட்ஜும் வரைய கொடுக்க முடியும்னு நினைச்சு பாருங்க. அஸ்ரா கர்குமா நீங்க கூகுள் பண்ணி பாருங்க அஸ்ரா கர்க. இது ஒரு பட்டியலே இருக்கு. ஜூலியஸ் ரிபேரியோ பஞ்சாப்ல வந்து டிஜிபியா இருந்தார் அந்த ஆளு. மோடி கவர்மெண்ட் எதிர்த்து பேசுறதுனால திடீர்னு நமக்கு அவர் மேல அவ்வளோ பாசம் வந்துருச்சு. வந்து இந்த பஞ்சாப்ல 600 சொச்சம் சீக்கியர்கள் வந்து டிசப்பியர் ஆனதுக்கு முக்கிய காரணம் அவர் தான். போலீஸை நம்ம அப்படி வந்து நல்லவன் கெட்டவன்லாம் கிடையாது. as a ஃபோர்ஸ் அவங்க ஒரு ஃபோர்ஸாக தான் பார்க்க முடியும். நல்லவங்க எங்கேயாவது இருந்தாங்கன்னா அந்த கேஸுக்கு நமக்கு உதவலாம் அறகுறையா, அவ்வளவுதானே தவிர அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து வேற ஸ்பேஸே கிடையாது உங்களுக்கு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் அ கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர். நெளிவு சுழிவுக்கெல்லாம் நிர்வாகத்துறையிலேயாவது ஏதாவது ஒரு கலெக்டர் வேற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. திரும்ப திரும்ப நீதித்துறைக்கு தானே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதித்துறைக்கு நம்ம திரும்ப திரும்ப போறதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, போலீஸாக இருக்கட்டும், நிர்வாகத்துறையா இருக்கட்டும், அதுல உள்ளது வந்து பயங்கர போலீஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம். அதை உடைச்சிட்டு ஏதாவது செய்யறது மிகப்பெரிய போராட்டத்தின் மூலமா தான் சாத்தியப்படுது. ஜனங்க வந்து ஒரு முற்றுகை இடும் போது தான் கொஞ்சம் அமைதியாறாங்க. ஏன்னா அங்க வந்து நீங்க ஷூட்டட் சைட் போட்டீங்கன்னா இறந்துருவாங்க. சில நேரங்கள் அதையும் செய்வாங்க, அது வேற. ஆனா அது உடனடியா செய்ய மாட்டாங்க. கலெக்டர் ஆர்டர் தேவைப்படும், மேஜிஸ்ட்ரேட்ஸ் ஆர்டர் தேவைப்படும், கொஞ்சம் ஆனா இங்க வந்து நிர்வாகத்துறையில நிறைய விஷயங்கள் உடனடியா நடக்கிறது இல்லை. ஏன் ஜுடிஷியரியை நம்ம ஃபேவர் பண்றோம்னா அது அந்த டியூ ப்ராசஸ்ங்கிறது மற்ற இடத்த காட்டிலும் இட்ஸ் மச் பெட்டர். அது ஒரே ஒரு காரணத்தினாலதான், வேற எந்த காரணமும் இல்லை. அது உள்ள போய் ஃபாலோ பண்ணி அப்புறம் இன்டர்பிரிட்டேஷன். உங்க குரலுக்கு ஒரு இடம் இருக்குல்ல, உங்க லாயர் பேசலாம்ல அங்க போயிட்டு.
நீங்க நிர்வாகத்துறையிட்ட போய் என்னத்தான் ஆர்கியூ பண்ணுவீங்க? இல்ல போலீஸை தான் என்னத்தான் ஆர்கியூ பண்ணுவீங்க? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை த ஜுடிஷியரி கேன் மேக் நோன். அது வெற்றி பெற்று கொடுக்கதோ கொடுக்கலையோ அடுத்த விஷயம். அதனாலயுமே ஜுடிஷியரி நம்ம வந்து உள்ள அதுக்கான ஒரு ஸ்பேஸா நம்ம வந்து பாக்குறோம். இன்றைய இந்தியாவில் அது எஸ்பெஷலி அப்படி ஆயிடுச்சு. நம்ம அதை அப்படி புரிஞ்சுக்கலாம்னு எனக்கு தோணுது.